ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாபட் டே. இன்றைக்கி இன்றைக்கி ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணி எங்கள் வீட்டில் சொல்லி வச்சாச்சு. நாளைக்கு கடவுளுக்கு பரிசுத்தமாக நம்ம அதனால் கொடுக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன மாதிரி அந்த நாள் மனிதர்களுக்கோசம் தான் உண்டு பண்ணது. மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த இடத்துல தேவைப்பட்டால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக. ஆனால் 10 கட்டளையில் ஓய்வு நாள் ஆசிரியக்கணும்னு வருது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஜீசஸ் சொல்லலைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which washeth for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவளுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூர்த்தலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Galatians chapter 3 verse 1 to chapter 2 1 to 21 verse. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. வசனம் 1. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். Then the 14 years and after I went up again Jerusalem with Barnabas and took Tito with me also. வசனம் 2. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புற ஜாதிகளிடத்திலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கைக்குள்ளானவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். And I went up by the revelation and the commandment into them the gospel which preach among the Gentiles, but privately unto them which were of the reprehension, lest by any man's
I should and run or had and run in vain. வசனம் 3. ஆனாலும் என்னுடன் கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்ததும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளபடிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. But the natural Titu, who was on with me, being a Greek, was on compelled to be the crucifixion. வசனம் 4. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தையும் உளவு பார்த்து நம்மையே நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. And because of the flashes, brethren, unworthiest forgot in the who come into preventively to the speed and to your the liberty which and we have in the Christ Jesus, that they might bring you into the bondage. வசனம் 5. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தும் இணங்கவில்லை. To whom we gave and place by the subjugation, no not for a honor, that the truth of the gospel might and continue with you. வசனம் 6. அல்லாமலும் எண்ணிக்கைக்குள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்திலே பச்சதாவும் உள்ளவர அல்லவே, but of those and who and some may to be and some with whatsoever they were, its making no matters to me. God and accepteth no man's profession, for they who and some may say me to be and somewhere in the conference added nothing to me. வசனம் 7. இதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலராயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் ஒரு ஜாதிகளுக்கும் அப்போஸ்தலனாயிருந்தபடி என்னையும் பலப்படுத்தினபடியால். But continuous when they show that the gospel of the crucifixion was the committed unto me, as the gospel of the crucifixion was unto the Peter. வசனம் 8. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கை அளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் பிரசங்கிக்கும்படியே அது எனக்கு கை அளிக்கப்பட்டதென்றும் அவருக்கு கண்டு. For he that were affectedly in the Peter to the apostleship of the crucifixions, the some was and might in me toward the Gentiles. வசனம் 9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது துன்பங்களாக எண்ணப்பட்ட யாக்கோபையும் கோபாவையும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியதியோ ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. And when James, Cabas, and the John who same it to be and pillars proceed the grace that was given unto me, they given to me and the Barnabas the right hands of the fellowship, that we should and go unto the Hilton, and they unto the crucifixion. வசனம் 10. தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படியே செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்து உள்ளவனாயிருந்தேன். Only they all and that we should and remember the poor the same which I also was and forward to do. வசனம் 11. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கும் வந்து போது அவன் மேலே குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனுடனே எதிர்த்தேன். But when and Peter was and come to the Antioch, I
withstood him to the face, because he was to be and blame. வசனம் 12. அப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்தும் சிலர்கள் வருகிறதற்கு முன்னமே அவன் ஜாதிகளுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தன. But before that creation come from the James, he did eat the Gentiles, but when they were come, he withdrew and separated himself, fearing them, and with whereof the consummation. வசனம் 13. மற்ற யூதருக்கும் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழப்புண்டானான். And the other Jews dissembled likewise with him, insomuch that and Barnabas also was and carried away with their dissimulation. வசனம் 14. அப்பொழுது அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடியே சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர்கள் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியர்களை யூதர்கள் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? But when I saw that they walked not uprightly according to the truth of the gospel, I said unto the Peter before them, all if thou and being a Jew livest after the manner of the Gentiles, and not as do the Jews, they complain lest though the Gentiles to the live as do the Jews. வசனம் 15. புறஜாதியர்கள் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதர்களாய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றும் சுவிசேஷத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரிகைகளானாலே மனுஷன் நீதி அநீதிமாக்கப்படுவதுமில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரிகைகளின் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் சுவிசேஷத்தினாலேயே நீதிமான்களாக்கப்படும்படிக்கும் கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசிகளானோம். We who are the Jews by the nature and not sinner of the Gentiles. வசனம் 16. நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலே எந்த மனுஷனும் நியாய பிரமாணமாக்கப்படுவதில்லை, நீதி பிரமாணமாக்கப்படுவதில்லையே. Can knowing that a man is not justified by the work of the law, but by the faith of the Jesus Christ. Even we have the believed in Jesus Christ, that we might be the justified by the faith of the Christ, and not by the work of the law. For by the work of the law shall no flesh by the justified. வசனம் 17. கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக்க காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரா? அல்லவே. But if well and we shake to be justified by the Christ, ye and yourselves also are the found sinner is therefore Christ and the minister of sin, God and forbear. வசனம் 18. நான் இடிந்து போடப்பட்டவைகளையோ நான் மறுபடியும் கட்டினாள் பிரமாணத்தின் மீறுகிறவன் என்றும் காணப்படுவேன். For if they build and again these things which I destroyed, I make myself a transgressor. வசனம் 19. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலேயே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். For the true God the law, I am the dead to the law, that I might live unto God. வசனம் 20. கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதும் மாமிசத்திலே பிழைத்திருக்கிறேன் இருக்கிறதே. என்னிலே அன்பு கூர்ந்த எனக்காக
தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரரை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். I am the crucified with the Christ. Nevertheless, I live yet not I, but Christ and liveth in me, and the life which I now live in the flesh I will by the faith of the Son of God, who loved me and gave himself from me. வசனம் 21. நான் தேவனுடைய கிருபையும் விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்து இது வீணாயிருக்குமே. I do not persevere this grace of God, for the righteousness come by the law, then Christ is dead in vain. ஆமேஷ் புக்கில் இப்போ புது புக்கு படிக்கிறோம், பழைய புக்கு ஃபுல்லாக ஃபினிஷ்ட். இப்போ ஆமேஷ் கேண்டியோ ஏதோ ஒரு புக் சொன்னேன், அது சாப்டர் 1 படிக்கலாம். அத்தியாயம் 1. வெட்டு. இயக்குனர் ரேமண்ட் ரெனால்ட்ஸ் கத்தினார். அவர் ஒரு உயரமான தளர்வான மூட்டு மனிதர். அவர் தலையின் பின்புறத்தில் ஒரு போனிடெயிலில் தனது தலைமுடியை பின்னினார். அவரை சந்திப்பதற்கு முன்பு பின்னல் கொண்ட ஒரு மனிதரை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்று நினைக்கிறேன். அதை நான் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. என் சமூகத்தில் சிறுமிகள் மட்டுமே தங்கள் தலைமுடியை பின்னினார்கள், ஒருபோதும் வளர்ந்த பெண்கள் அல்ல, நிச்சயமாக ஒருபோதும் ஆண்கள் அல்ல. பேலி கிங் இடத்தில் உறைந்தார். மிட்டாய் காட்சிக்காக ஒரு சாக்லேட் கூடையை எப்படி நெசவு செய்வது என்பது குறித்த வழிமுறைகளை வழங்குவதில் அவள் பாதியிலேயே இருந்தாள். பேலி சாக்லேட்டை மென்மையாக்கி ஒரு கிண்ணத்தின் அடிப்பகுதியில் நெய்வது எளிதாக இருக்கும்படி செய்தார். அவள் கையில் ஒரு சாக்லேட் துண்டு வைத்திருந்தாள், அது கிட்டத்தட்ட முழுமையான கூடையின் மேல் விழுந்தது. ஹோம்ஸ் கவுண்டியில் என் தந்தையின் பக்கியின் ஹெட்லைட்களால் செயலிழந்து போனதை நான் பார்த்த ஒரு மான் போல அவள் உறைந்தாள். அந்த நேரத்தில் கிராமப்புற ஓஹியோ கிராமத்திற்கு அருகில் நாங்கள் இல்லை. நாங்கள் நியூயார்க் நகர வானளாவிய கட்டிடத்திற்குள் ஒரு தொலைக்காட்சி ஒலி மேடையில் நின்று கொண்டிருந்தோம். ஒரு சவுண்ட் ஸ்டேஜ், அதாவது செட் என்று அழைக்கப்படும் மேடையில் இருப்பது எனக்கு ஒரு புதிய உலகமாக இருந்தது. அது இரண்டும் என்று அழைக்கப்படுவதை நான் கேள்விப்பட்டிருந்தேன். நான் நிறைய கற்றுக்கொண்டேன். Chapter 1. Cut. The director Raymond Reynolds yelled. He was a tall, loose-jointed man who braided his hair into a ponytail at the back of his head. Before meeting him, I didn't think I had ever seen a man with a braid before, and I couldn't stop staring at it. In my community, only little girls braided their hair, never grown women and certainly never menfolk. Bailey King froze in place. She was halfway through giving instructions on how to weave a chocolate basket for a candy display. Bailey made tempering the chocolate and weaving it over the bottom of a bowl look easy. She held a strip of chocolate in her hand, and it fell on the top of the almost complete basket. She was frozen like a dough I had seen once paralyzed by the headlights of my father's buggy back in Holmes County. Not that we were anywhere close to the rural Ohio village at the moment. We were inside a New York City skyscraper standing on a television soundstage. It was a new world for me, being on a soundstage, also known as a set. I had heard it called both. I have learned so many. அடுத்து பியானோ புக்ஸ். நாளைக்கு கம் ஃபாலோ மீ புக்ஸ் படிக்கணும். எழுந்து நிற்க, உங்கள் கைகளை உங்கள் பக்கவாட்டில் தொங்க விடுங்கள், அவற்றை ஓய்வெடுக்க விடுங்கள். உங்கள் கைகளின் இயற்கையான வளைவை கவனியுங்கள், அவை நீங்கள் ஒரு பந்தை பிடித்திருப்பது போல் இருக்கும்.
மீண்டும் உட்கார்ந்து உங்கள் கைகளை விசைப்பலகையில் வைக்கவும், இயற்கையான வளைவை பராமரிக்கவும். 8. உங்கள் கைகளை விசைப்பலகையில் வைக்கவும். உங்கள் விரல்களை வெள்ளை விசைகளின் பெரிய பகுதியின் மையத்திற்கு அருகில் வைக்கவும். உங்கள் உள்ளங்கைகளை விசைப்பலகைக்கு மேலே வைத்திருங்கள். ஆனால் அவற்றை விசைகள் அல்லது அவற்றின் கீழே உள்ள மரத்தில் வைக்க வேண்டாம். 9. உங்கள் விரலின் திண்டால் விசையை அழுத்தவும். ஒவ்வொரு விரலையும் வளைத்து, மூன்றாவது முழங்காலிலிருந்து தூக்குங்கள். விசைகளை அழுத்தும்போது உங்கள் விரல்களின் இயற்கையான வளைவை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். விரல் எண்ணுதல் சரியான விசையில் ஒவ்வொரு விரலையும் வைக்க உங்களுக்கு உதவ, கீழே காட்டப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு எண் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய விரல் எண்கள் பக்கத்தில் உள்ள குறிப்புகளுக்கு மேலே அல்லது கீழே எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விசையிலும் ஒரு விரலை வைத்து 5 விசைகள் கொண்ட எந்த குழுவிலும் உங்கள் கையை வைக்கவும். சுட்டிக்காட்டப்பட்டபடி தொடர்புடைய விரலால் விசைகளை வாசிப்பதன் மூலம் விரல் எண்ணை பயிற்சி செய்யுங்கள். தண்டு மேலே சுட்டிக்காட்டும் ஸ்வரங்கள் வலது கையால் இசைக்கப்படுகின்றன. தண்டு கீழே சுட்டிக்காட்டும் ஸ்வரங்கள் இடது கையால் இசைக்கப்படுகின்றன. வலது கை, இடது கை. Spanish. 7. Póngase de pie. Deje caer las manos a los costados del cuerpo y permita que se relajen. Observe la curva natural de sus manos, que se ven como si estuvieran sosteniendo una pelota. Siéntese otra vez y coloque las manos sobre el teclado, manteniendo la curva natural. 8. Coloque las manos sobre el teclado, con los dedos cerca del centro de la zona más grande de las teclas blancas. Mantenga las palmas de las manos por encima del teclado, pero no las apoye en las teclas ni en la madera que se encuentra por debajo de estas. 9. Presione la tecla con la yema del dedo. Mantenga cada dedo curvado, levantándolo desde el tercer nudillo. Asegúrese de no perder la curva natural de sus dedos al presionar las teclas. La numeración de los dedos para ayudarle a colocar cada dedo en la tecla que corresponde. A los dedos se les da un número, como se muestra a continuación. Los números que corresponden a los dedos se encuentran escritos por encima o por debajo de las notas en la página. Coloque la mano sobre cualquier grupo de 5 teclas, con un dedo sobre cada tecla. Practique la numeración de los dedos tocando las teclas con el dedo que corresponde como se indica. Las notas escritas con la plica hacia arriba se tocan con la mano derecha y las escritas con la plica hacia abajo se tocan con la mano izquierda. Mano derecha, mano izquierda. How long? Consulate books. பயன் விளம்பர பிரிவு. மிளுருவாக்க விவசாயம் என்பது வேறு உமிழ்வு குறைப்பு பாதையை விட அதிகமாக குறிக்கிறது. விசிஎம் முயற்சி அடையும் போது வியர்வாகவும் முயற்சிக்க அடைகிறது. நிறுவனம் சமீபத்தில் உண்மையான அறிவுகள் புத்திசாலித்தனமான
புத்திசாலித்தனமான மக்கள் மிகவும் கடுமையான அறிவியல் அடிப்படையிலான தந்திர நிலைகளை உருவாக்குதன் மூலம் தரநிலைகள் மற்றும் வழிமுறைகளின் சமீபத்திய மறு செய்கையை வெளிப்பட்டது. அது காலநிலை தாக்கத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பல்லுயிர் மற்றும் சமூக நன்மைகளும் சிறந்த தாக்கத்தை வழங்க முடியும் என்று நவரே கூறுகிறார். திட்ட மேம்பாட்டாளர்களுக்கு வேற ஒரு அளவுகோலை வழங்குவது மட்டுமல்லாமல் வேற சான்றளிக்கப்பட்ட ஒரு திட்டத்தில் முதலீடுகள் செய்வது கார்பன் கடன் வாங்குபவர்களுக்கு ஓரளவு தர உத்தரவு அளித்ததையும் வழங்குகிறது. நார்வேவின் சுற்றுப்பட்டை உயர் தரநிலைகள் உண்மையான காலநிலை நடவடிக்கைகளுக்கு நிதி அளிக்க பில்லியன் கணக்கான டாலர்கள் திட்ட உதவி உள்ளன. வர்த்தக நீர் இதை படிக்க நீங்கள் எடுக்கும் ஒரு நிமிடத்தில் அமெரிக்காவில் உள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் 5.3 மெட்ரிக் டன் CO2க்கு சமான மீத்தேன் கசித்திருக்கும். இது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நிலையான எரிவாயு மூலம் இயங்கும் வாகனத்தில் கிட்டத்தட்ட 14,000 மைல்கள் ஓட்டுவதற்கு சமம். CO2 மீத்தேன் கருப்பு எல் கேபிகள் 135 லண்டன் சாக்கர் ரோடுகள். அவ்வளோதான். நேற்று தினத்தில் ஒரு பூனை பெசன் நகர் மோமோ ஷாப் ஆப்போசிட்டில் நான் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அதோட சவுண்டை கேட்டேன். யாரோ வண்டி நிப்பாட்டி இருக்காங்க, அந்த வண்டி அது மேலே ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. பூனை மேலே பார்க்கிங்கில் அடியில் பூனை படுத்துருந்துருக்குது, தெரியாத. அப்படி அடிப்பட்டதா இல்லாட்டி ரோட்லேருந்து யாருன்னா அடிச்சுட்டாங்களா அப்படின்னு தெரில. அது உயிருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த டைமில் நான் என்கிட்ட தண்ணி இருந்தது, பிஸ்லரி. அந்த பூனைக்கு வாயில் ஊற்றினேன், தொடலை. அது எந்திரிச்சு போக முயற்சி பண்ணது முடியல, அடி அந்த மாதிரி பலமாக பட்டுருந்தது. தண்ணி ஊற்றுனதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கூலிங் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உயிர் பொழைச்சிருக்கோமான்னு தெரில. தண்ணி குடிக்கக்கூட முடியல. அதால் தொட்டால் நம்மளை கடிச்சிருமோன்னு ஒரு பக்கம் பயம். நேற்று அந்த மாதிரி ஒரு ஜீவன் அந்த மாதிரி பாடுபடுறத பார்த்தேன். பூனை வந்து எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் தப்பிச்சு போயிடும், அதுக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது. நேற்று அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட்டை சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணேன். அந்த இடத்துல எப்படியாச்சுன்னா காப்பாற்றப்படணும்னு. யாரு தெரியுதுங்களா? நான் அவங்களோட டாப் ஃபேன், ரைசிங் ஃபேன். Explore all the way they stay connected to K-Trump and your community. Learn about the top fan batch. Recognition youth for badging
a fan and helping you to stand out. Rank an Earl Landboard. Beginning with here the connect can help you learn and the list of most Ignite fans. Bye friends.